சிங்கள மக்களுக்கும் பயிர் இருக்கிறது, அவர்களும் இந்த அறகலைய போராட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் ஒரு ஆணையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு நிலையில் தானே. ஜேடிபி தான் இந்த முக்கியமாக அறகலையை நடத்தினது, ஜேடிபி தான். இந்த கோத்தபாய கலைச்சலுக்கு உண்மையான அனுராண்ட ஆக்கள் தான் பின்புலமா இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ குடும்ப தலைவர்களை இழந்த பெண்கள், அவயங்களை இழந்தவர்கள், இன்றும் பசிக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. நீங்கள் எந்த அடிப்படையில் அதனை சொல்லுகின்றீர்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது. இந்த மாற்றம் எங்கள் தமிழரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு தேவையான மாற்றம் இப்பத்திய காலகட்டத்தில். ஏனென்று சொன்னால், இந்த தமிழ் கட்சிகளை நம்பி நாங்கள் இவ்வளவு காலம் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எங்கள் தமிழ் இனத்துக்கு எந்த ஒரு முடிவும் வரவில்லை. ஆனால் மாற்றம் ஒன்று தேவை என்பதை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். மறுபக்கமாக இங்கே குறிப்பிட்ட உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. FM 101.3 உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது. அவர்கள் நினைத்ததை நாடாளுமன்றத்தில் செயற்படுத்தக்கூடிய வகையில் மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் 30 வருட காலமாக நாடாளுமன்றத்தை பிரதித்துவம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய கோஷம் என்பது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய கோஷம் என்பது நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்கின்றோம் என்ற துணைப்பொருளில் தான் அவர்களுடைய பிரச்சாரமும் நடைபெற்றிருந்தது. இப்பொழுது அந்த சிரமதானம் முடிவுற்றிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி மக்கள் வழங்கி இருக்கின்ற ஆணை குறித்து தான் நேர்களிடமும் பேச இருக்கின்றோம். அதோடு அரசியல் ஆய்வாளரையும் சந்தித்து இது குறித்த விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், பல விடயங்கள் பற்றி நேற்றைய ஒலிபரப்பிலும் நாங்கள் பேசியிருந்த நிலையில் இப்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் தேசிய பட்டியல் மூலமாக 18 ஆசனங்கள் கிடைக்கப்பெறுகிறது அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான கட்சிக்கு. அதே நேரத்தில் அவர்கள் நினைத்தது போன்று இந்த 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை செய்யக்கூடியதாக ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக தமிழர்கள் அந்த கட்சிக்கு வாக்களித்திருப்பதன் ஊடாக ஒரு மாற்றத்தை தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த கட்சி மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கைக்கு அவர்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? இந்த காலம் என்பது எவ்வளவு காலத்தில் இவர்கள் மக்களுடைய விடயங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அல்லது இது ஒரு வாய்ப்பேச்சளவில் தேர்தலுக்கான ஒரு உத்தியாகத்தான் கடந்த காலங்களை போன்று இருக்க போகிறதா? இல்லை, இவர்களுக்கு அந்த காலம் கொடுப்பதற்கான தேவை என்பது இப்பொழுது இல்லை என்றால் அறுதி பெரும்பான்மை வந்துவிட்டதாம். எனவே அவர்களுக்குரிய காலம் என்பது தற்போது இன்றிலிருந்தே ஆரம்பமாகின்றது. இன்றிலிருந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆரம்பிக்கலாம். இங்கே 2 விடயமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். வடக்கு கிழக்கு என்பது தமிழ் தேசியத்தின் மையமாகவும் தமிழர்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிப்பதாகவும் எந்த ஒரு பெரும்பான்மை கட்சியும் இதுவரை அறிந்த வரையான காலப்பகுதி வரை அங்கே யாழ் மாவட்டத்தில் அதிக பெரும்பான்மை பெற்றதாகவும் இல்லாதிருந்த பொழுதும் திட்டமிட்ட நடவடிக்கைகளால் அதாவது தமிழின எதிர்ப்பு என்பது மறைமுகமாக தனிநபர் எதிர்ப்பாக காட்டப்பட்டதும், அதே நேரம் போட்டியில் களத்தில் பலர் இழக்கப்பட்டதும் இங்கே ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அங்கே இருக்கின்ற இந்த கணித விகிதாசார அடிப்படை ஆசனங்கள் விகிதம்தான் இதற்குரிய காரணமாக கூட நாங்கள் கருதலாம். குறிப்பாக பார்த்தீர்களானால் அதாவது அனுரதிசர குமார் நாயக் அவர்களின் கட்சியானது 83,000 வாக்குகளை பெற்ற 80,000 வாக்குகளை பெற்ற பொழுதும், தமிழரசு கட்சி 63,000 வாக்குகளை பெற்ற பொழுதும் அவர்களால் கூட ஒரு ஆசனத்தை எடுக்க முடிந்தது. அதே நேரம் 27,000 வாக்குகளை மாத்திரமே பெற்ற ஒரு சுயேட்சை குழுவும் அதை 27,000 வாக்குகள் பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஒவ்வொரு ஆசனத்தை பெறக்கூடியதாக இருந்தது. எனவே இவர்கள் 43,000 44,000 அதீத வாக்குகளை எடுத்தும் இவர்களால்
அந்த நிலையை தக்க வைக்க முடியவில்லை. ஆனால் இங்கே இன்னொரு செய்தி கூறப்பட்டிருக்கின்றது. இது மக்களுக்கு மிகவும் ஆறுதலான செய்தி. அதாவது வெறிச்சோடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கும். எவ்வாறு என்றால், மட்டக்களப்பு மாவட்டம் இம்முறை கைவிடவில்லை. அவர்கள் நிச்சயமாக அனுர திசார குமாரநாயக்கா 22 மாவட்டங்களிலும் தோற்ற மாவட்டம் எது என்று கேட்டால் அது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். ஆமாம், இந்த தேசிய உணர்வு என்பது குறிப்பாக யாழ்ப்பாணம் வன்னி மாவட்டத்தில் இருந்த நிலையில் இருந்து மட்டக்களப்பில் வேறுபட்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் அங்கேயும் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய கட்சி போட்டியிட்ட நிலையில் மக்கள் அந்த ஆணையை அந்த பகுதியில் வழங்காமல் இருந்ததற்கான காரணம் என்று நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? இங்கே குறிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் வித்தியாசம் என்பது ஒரு 6000 - 10,000 வரை இருந்தது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 97,000 வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது. இவர்கள் அனுர திசார குமாரநாயக்கா 55,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே 42,000 வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கின்றன. அது தமிழ் தேசியத்திற்கான வாக்குகளாகவும், அதே நேரம் இந்த தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் போன்ற இன்ன பல, அதாவது விடுதலை போராட்டத்தில் இருந்து பிரிந்து அரசிற்கு ஆதரவு வழங்குவவர்களாகவும் குற்றச் செயல்கள் பலவற்றில் சம்பந்தப்பட்டவர்களாகவும் கூறப்படுகின்ற தரப்பு என்பது அங்கே வெல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டது. எனவே 2 கோணத்தில் மட்டக்களப்பு மக்கள் இந்த முறை நிரூபித்திருக்கிறார்கள். இங்கே மட்டக்களப்பு என்று கூறக்கூடாது, அம்பாறை, திருகோணமலை. அம்பாறையில் தேர்தலில் இடம் கிடைக்கும் என்று யாருமே நினைத்திருக்கவில்லை. ஆனால் மக்கள் உரிமையாக வாக்களித்தபடியால் அங்கே ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது. அதே போல திருகோணமலையில் அனுர திசார குமாரநாயக்காவின் கட்சியின் முதன்மை வேட்பாளர் தமிழராக இருந்ததும் அவருக்கு சிங்கள மற்றும் முஸ்லிம் இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் மக்கள் பிரச்சாரம் செய்ததும் அங்கே சில வேளைகளில் இருக்கின்ற ஆசனம் கூட பறிபோகலாம் என்ற நிலை இருந்தது. எனவே இல்லாமல் அங்கே இடம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. எனவே கிழக்கில் இருந்து 5 ஆசனங்களும், வடக்கில் வன்னியில் இருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து 2 ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன. அதை விட தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த தமிழர்களுடைய கொள்கைகளை எடுத்துச் செல்வதற்கான தலைமையாக தற்பொழுது கிழக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சாணக்கியன் கூட அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தாங்கள் இனப்படுகொலை மற்ற விவகாரங்கள் எதிலையுமே விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் அந்த புலம்பெயர்ந்த இந்த பொம்மலாட்டக்காரர்களின் கைகளில் சிக்குபவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் திண்ணம். ஏனென்றால் அதுதான் இந்த வீழ்ச்சிக்குரிய காரணம். சரி, தொடர்ந்து நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்க போகின்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன? இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதல் நேயர். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். என்ன பெயர்? சிவா பேசுகிறேன். சரி, சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த யாழ்ப்பாண தொகுதியில நாங்கள் எதிர்பார்க்கல. எப்படி 2 அவர்கள் 1 அல்லது 2 வருவார்கள் என்று எதிர்பார்த்தது. ஆனால் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக நேர்மாறாக நடந்திருக்கு. இது உண்மையில நாங்கள் சில போல எங்களுக்கு இது ஒரு மாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா மக்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல. அந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு குறிக்கோள்ல அவர்கள் எப்பவுமே மாறப்போவதில்லை. அதுல தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா இப்ப இது எங்க தவறு நடந்தா அங்க தாயத்தில் இருக்கின்ற அரசியல்வாதியும் புலம்பெயர்ந்த எங்களாலேயும் தான் இந்த தவறு நடந்திருக்கு. ஏனென்றால் நாங்கள் அவர்களை கண்ட்ரோல் இல்லை. மக்களை 15 வருஷமா நாங்கள் நிவாரணத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அல்லது ஒரு பிரச்சாரம், ஒரு பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதாலதான் இந்த நிலைமைக்கு நாங்கள் நாங்கள் ஏனென்றால் அவர்கள் இப்ப காணாமலாக்கப்பட்ட தாய்மாரெல்லாம் ரோட்டில் நின்று எவ்வளவு காலமாக அந்த பிள்ளைகளை தேடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியாவது ரோட்டில் இறங்கி அல்லது ஒரு உண்ணாவிரதம் ஒரு நாளாவது இருந்திருக்கிறோமா? இல்ல. அப்ப அவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு அங்க தேவை. அப்ப அவை இந்த பிள்ளைகள் வெளியே வரவும், மற்ற அந்த பால்வெட்டு கலாச்சாரம், அந்த அப்படியான விடயங்கள் எல்லாம் இப்ப முதன்மையா இருக்குதாங்க. அப்ப அதெல்லாம் அகற்றப்படணும்னா இவர்களும் தென்னிலங்கை மக்களோடு சேர்ந்து ஒரு மாற்றத்தை வேண்டி தான் வாக்களித்திருக்கின்றார்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த நாங்களும் கருத்து சிந்திக்கணும். ஏனென்றா எடுத்தது எல்லாத்துக்கும் நாங்கள் அரசியல்வாதிகளையும் பிரித்து இங்கிருந்து நிவாரணத்தை கொடுத்து அவர்களை இன்னும் கையென்ற சமூகமாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். சரி, இனி வரும் காலத்தில் இந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து, தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை தொடர்ந்து தமிழ் மக்கள் எவ்வாறு நகர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையில தமிழ் மக்கள் உண்மையில இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்ப இந்த பிரிவுகள் பிளவுகளாக நின்று அல்லது சுயேட்சை குழுக்களாக நின்று நாங்கள் அந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து
அந்த செயற்பாடுகளை வந்து கட்டாயம் வந்து நாங்கள் ஓரங்கட்டி போட்டு சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நகரவனும். அதோட வந்து ஒற்றுமை இல்லை தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில இனியாவது ஒற்றுமையாக நகர வேண்டும் என்றுதான் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேயரை சந்திக்க போகின்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், ரசிகன் சொல்லுங்கள். ஆமாம், உண்மையிலேயே என்ன அதிசயிக்க வைத்தது கிழக்கு மாகாண வாக்குகள் தான். அங்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் அவர்கள் தேசியத்தோடு நிற்கிறது மகிழ்ச்சியா இருந்தது. மற்றது மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப மக்களுடைய சிந்தனை அதுவாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னு சொன்னாதான் நாங்கள் இங்கேருந்து பேசலாம், கதைக்கலாம் நிறைய விஷயங்கள். எங்கட மக்களுக்குள்ள, எங்கட அரசியல்வாதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. துண்டாக பிரிந்து என்ன இயக்கங்கள் ஆரம்பித்த போதும் அப்படி தொடங்கி இப்போ கட்சிகள் ஆரம்பித்த போதும் துண்டாக போய் கடைசியாக சுயேட்சையாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியை கேட்கிற அளவுக்கு வந்து எத்தனையோ வாக்குகளை பிரித்து விட்டார்கள். சரி, தொடர்ந்து நாங்கள் இதையேதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமை என்பது தேவை என்று. இனிவரும் காலத்திலாவது ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில் மக்களுடைய மனநிலையை அறிந்து ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் பயணிக்கக்கூடிய அல்லது ஒரு ஆணை வழங்குகின்ற பொழுது அது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் செயற்படக்கூடிய ஒரு தளம் என்பது அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? மிகவும் கடினம். ஏன்னு சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு தன்மையோடு செயற்படுகிற அரசியல்வாதிகள் இப்பொழுது இல்லை. அது ஒரு கட்டத்திலே இருந்தது, அந்த தலைமை இப்பொழுது இல்லை. இந்த விடயம் என்பது அரசியல்வாதிகளின் மூலமாகத்தான் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, அல்லது மக்களாக ஒன்று திரண்டு ஒரு திரட்சியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? இல்லை, என்னன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய, மக்கள் என்ன செய்ய வெளிக்கிட்டாலும் இவர்கள் வந்து அதுக்குள்ளே பூண்டு விடுவார்களே. நாங்கள் நினைக்காவிட்டாலும் கூட அவர்கள் வந்து குட்டையை குழப்பி விட்டு போவதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஓகே, இப்ப இதுல ஒன்று நல்லா போய்கொண்டிருக்குன்னா அதுக்குள்ள வந்து காட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே குழப்பிட்டு தாங்கள் போய் ஒன்றும் தெரியாதாக்க மாதிரி இருக்கிற நிலைமையும், ஒவ்வொரு கட்சிக்கு சார்பாக அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுபவர்களும் அந்த நேரத்திலே வந்து எல்லாத்தையும் குழப்புவதுதான் நாங்கள் காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை சாத்தியப்படுத்துவது என்பது இப்ப மிக மிக கடினம். ஆனால் சாத்தியப்படுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த தேர்தலில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கியவர்கள் அனைவரும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? இது ஒரு பாடமாக இருக்காதா? நிச்சயமாக தான் அந்த பாடங்களை வைத்து எல்லாருமே இதண்ட வேண்டும். முக்கியமாக கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஓகே என்னவாக இருந்தாலும் நாங்கள் உண்டா சேர்ந்து இதுல செய்து கொண்டு பிறகு நாங்கள் எங்களுக்கு அடிபடுவோம் என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்தால் இது இதண்டும். அடுத்தது உலக நாடுகள். இவர் இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இனி அவர்களுடைய பயனும் என்ன மாதிரி இருக்கும் என்று பார்த்துதான் நாங்கள் முடிவெடுக்கலாம். நன்றி ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், அடுத்த நேர் யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், நான் என்ன பேர்? பிரேம், பிராம்டன்ல இருந்து கேட்கிறேன். சொல்லுங்கள் பிரேம். தேசியம் கிழக்கிலே வென்றிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியை பலரும் கருத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது தேசியத்தின் வேரையே பிடுங்கி எறிந்த அந்நிய சக்திகளின் தரகர்களாகவும் முகவர்களாகவும் இருக்கின்றவர்கள் தலைமை தாங்குகின்ற அந்த காட்சி அரிதாரம் பூசிய தேசியம் என்கின்ற அரிதாரத்தை பூசிக்கொண்டு மட்டக்களப்பில் வந்து வென்றிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. கிழக்கு மாகாணத்திலே துரோகங்களையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த துரோகத்தை என்று தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அதாவது பேயை கலைத்து விட்டு பிசாசை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் இந்த விடயங்கள் இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் மக்களுக்கு தெரியவில்லையா? வாக்களிக்கும் பொழுது அதனை அறியாமல் தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்களா? அங்குதான் அதான் அந்த பாமர மக்கள் அல்லது நிறைய, அதாவது அநேக தமிழ் மக்கள் தேசியம் என்கின்ற உணர்வுக்குள் இன்று வரைக்கும் கட்டுக்குள் வருகிறார்கள். அது ஒரு தேசியத்தை முன்வைத்தால் அந்த மக்களை நாங்கள் எந்த வழியிலும் எங்களுக்கு விரும்பிய வழியில் அவர்களை நகர்த்தலாம் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமான அந்த மக்களின் உணர்வுகளை சில கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வடக்கில் இருக்கின்ற மக்கள் இதனை உணர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள், கிழக்கில் இது உணரப்படவில்லை என்று உங்களுடைய கருத்து இருக்கிறதா? ஆமாம், என்னுடைய ஒட்டுமொத்த கருத்து அந்நிய சக்திகளுக்கு விலை போவதை விட நாங்கள் இலங்கை மக்களாக
இளைஞர்களாக வாழ்கின்ற ஒரு முயற்சியை எடுக்கலாம் என்கின்ற கோணத்தில் தான் நான் உட்பட என்னுடைய குடும்பங்கள் தேசியத்தின் பின்னால் பயணித்த ஒரு குடும்பம் தான். அந்த வகையில் முழுக்க நான் சொல்லுவேன், கிழக்கு மக்களை இன்று வரைக்கும் இந்த தேசியத்தை முன்வைத்து பிழையான வழியில் கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், முதலில் பல நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். சுருக்கமாக உங்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய கருத்து பற்றி? நிச்சயமாக இன்று நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களை உள்வாங்குவதுதான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அவர்கள் குறிப்பிட்ட கருத்தில் சில அதாவது கணித தவறுகளை அவர்கள் கணக்கில் எடுக்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக கிழக்கின் பால் இப்பொழுது அந்த தமிழ் தேசியத்தின் தலைமை கையளிக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. இது முன்னர் கூட பல தலைவர்களை அங்கே நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்கள் பல தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்தவர்களாகவும் இந்த அதாவது தமிழர்களின் குரலாகவும் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நேர் குறிப்பிட்ட விடயத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், வடக்கில் வாக்குகள் பிரிக்கப்பட்டன. அதாவது வடக்கில் வென்றவர்களை விட தோற்றவர்கள் எடுத்த வாக்குகள் 1,35,000 38 விதமான வாக்குகளை தோற்றவர்கள் எடுத்தார்கள். அதிலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்து, அதாவது இந்த மாம்பழம் சின்னம் மற்றும் சங்கு சின்னம் மற்றும் மான் சின்னம், இவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருந்து தனித்து கேட்டவர்கள். அவர்கள் சுமார் 45,000 வாக்குகளை எடுத்திருக்கின்றார்கள். அந்த 45,000 வாக்குகளும் விடப்பட்டிருந்தால் நிச்சயமாக நிலைமை தலைகீழாக மாறி இருக்கும். ஆனால் கிழக்கில் அவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை. மறுபக்கமாக கிழக்கில் மக்கள் ஆமோதித்திருக்கின்றார்கள். அதாவது அங்கே உள்ள தலைமையை அவர்கள் விரும்பி ஏற்றிருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே பாடம் சொல்கின்றது. இந்த கிழக்கு மாகாணம் என்பது இப்பொழுது முஸ்லிம்களுக்கு கூட, முஸ்லிம் காங்கிரஸுக்கு கிடைத்த இடங்கள் கூட திகாமடுல்ல மற்றும் மட்டக்களப்பு 2 இடம், அம்பாறையும் மட்டக்களப்பு தான் ஒவ்வொரு இடங்களை கொடுத்திருக்கின்றது. அதே போல அந்த மக்கள் காங்கிரஸ் என்கிற ரிஷாட் பதியுதீனின் கட்சி கூட அம்பாறையில் தான் வென்றிருக்கின்றன. கிழக்கு வித்தியாசமான பாடத்தை கொடுத்திருக்கின்றது. நிச்சயமாக இது வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. நேயர்களின் கருத்துக்களை எடுப்போம். சரி, தொடர்ந்து நேர்களை சந்திக்கின்றோம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வருகின்ற முக்கியமான கருத்துக்களை விரைவாக சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், செல்லகுமார் ஆகிறேன். சொல்லுங்கள் செல்லகுமார், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த தேர்தலுடைய முடிவு பற்றி? நாங்கள் இங்க இருந்து கூட பல அங்க குட்டைகள் அடங்கி இருக்கு, இங்க இருந்து மட்டையை போட்டு கிளப்ப கூடாது. நாங்கள் என்னண்டா இப்ப அவன் அனுரா சொன்ன மாதிரி முதல் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். டக்குன்னு கேட்டா ஒன்றும் செய்ய இயலாது. அவன் சொன்ன மாதிரியான விஷயங்கள், துறையில உள்ளாக்களை விடுவேன், காணிகளை கொடுப்போம், தொழிற்சாலையில போடுவோம். நீங்கள் போய் மெல்ல வந்துட்டு நான் தான் சொல்லி வந்தேன்ட்டு சொல்லக்கூடாது. இப்ப கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். சில பேர் கத்துறத பார்த்தா தான் சொல்லித்தான் வந்தேன்னு சொல்லியும் கதைப்பினான். சரி, ரோட்டு விஷயங்கள் எல்லாம் தென்பாட்டிலேயே குறைந்து விட்டுட்டான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு செல்வகுமார். அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் திரு ராம் பிரசன் சுரேஷ். வணக்கம், ராஜன். சொல்லுங்கள் ராஜன். இதுல நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு இருக்கிற ஆதங்கம் உங்களுக்கும் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்துல எத்தனை ஓட் திரும்பினாலும் நாங்கள் ஒருமித்து ஒர்க் அவுட் பண்ணா அதே தோல்வியை நாங்க திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எனக்கு ரியலி கன்சன்ட்ரேட் வித் வெட்டிகளோ, அம்பாறை, திருக்கணாமலைக்கு தோல்விக்கு காரணம் நான் மரியாதை குறைவா கலைக்கப்படாது. எல்லாரும் சம்பந்தம் ஐயாண்டு சொல்லிக்க ஐயாண்டே கலைச்சு கொள்ளுவோம். ஐயா விட்ட தாலியா அறந்த பிரச்சனையாலதான் அது தோக்க வேண்டி வந்தது. சரி, சரியா? ஐயா நீங்க தலைவரா போட்டு அவர் ஒரு நாள் தானும் திருக்கணாமலைக்கு போயில. மஹிந்த ராஜபக்ச வீட்டுல வேளாண்மை வச்சுக்கொண்டு கொழும்புல இருந்தவர். அவருக்கு வயது முதிர்ந்தவர்கள் விலகி தங்களுக்கு ஏபிலிட்டி இல்லையென்றா கொடுத்துட்டு போயிருக்க வேணும். இப்ப நீங்க ஒரு புது பிரஜையை கொண்டு திருக்கணாமலையில போட்டுட்டு நாங்க யாழ்ப்பாணம் தோற்ற கவலை இல்லை. யாழ்ப்பாணத்தை நாங்க ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் எனி டைம். வடக்கு மாகாணத்தை பற்றி சொல்ல வரையில கிழக்கு மாகாணத்துல நாம் சரித்திரம் படைச்சிருக்கோம். என்றால் 75 வருஷ அரசியல்ல 2 எம்பி, அதாவது கல்குடால கேடபிள்யூ தேவநாயகம், மட்டக்களப்பு ராஜன் செல்வன் அரசாங்க தரப்புல 2 எம்பிகள் வென்று கொண்டிருக்கிறவ. இந்த கிழக்கு மாகாண மக்கள் தான் சரித்திரத்தை மாற்றி இருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி. கிழக்கு மாகாண மக்களுக்கு அவ்வளவுதான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் சிவா அழைக்கிறேன். சொல்லுங்கள் சிவா. இது என்னன்னா ஒரு சிங்கள மக்களை எடுத்துக்கொண்டோம்டா நாங்க பெரும்பான்மை சிங்கள மக்கள் அவர்களே ஒரு 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 மாற்றத்தை எதிர்பார்த்து
எவ்வளவோ அந்த மாத்திர பகுதியில கோத்தபாய கோட்டையில எத்தனையோ சீட் எடுத்திருக்கிறேன். அப்ப ஒரு மாற்றம் வேணும்ன்றதான் வீட்டை குறிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். செய்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி நன்றி. காலமும் ஆமாம், நன்றி. உங்களுடைய கருத்தை உள்வாங்கி இருக்கின்றோம். சுரேஷ், இந்த நேர கூறிய கருத்தோடு சேர்த்து சிங்கள உரிமைய போன்ற கட்சிகள் சிங்கள பேரினவாதம் தொடர்பாகவும் பௌத்த மயமாக்கல் தொடர்பாகவும் உரத்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள், இப்பொழுது அந்த கட்சிகளையும் பின்னோக்கி தள்ள வைத்திருக்கின்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. இது சிங்கள மக்கள் மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பார்க்கலாமா? ஏனென்றால் குறிப்பாக இந்த வெற்றி மூலமாக தமிழர்களுக்கு ஒன்றும் செய்ய இந்த மகாநாயக்க தேரர்கள் விடமாட்டார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வாறான கட்சிகளே தங்களுடைய ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய மனங்களில் கூட மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தாதா? நிச்சயமாக அவர்களுடைய மனங்களில் மாற்றம் ஏற்பட்டாலும் கடும்போக்கு சிங்களவர்கள் என்று கூறப்படுகின்ற தரப்பு என்பது தமிழர்களிடையே இருக்கின்ற தரப்பை போல அங்கேயும் இருக்கின்றது. அவ்வாறானவர்களின் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற இவர்களால் எவ்வாறு முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை, அதாவது இவர்களால் அபிவிருத்திகளை கொண்டு வர முடியும். நிச்சயமாக இங்கே யாழ்ப்பாணத்தில் வென்றவர்கள் கூட தமிழர்கள், வன்னியில் வென்றவர்களில் ஒருவர் கூட தமிழராக இருக்க வேண்டும். அதே போல மட்டக்களப்பில் தமிழர், திருகோணமலையில் தமிழர் என இவர்கள் தமிழர்களாக வந்தவர்கள் அமைச்சர்கள் பதவிகள் ஆக குறைந்தது 3வது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதை அவர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு கிடைக்கின்ற பொழுது அபிவிருத்திகள் போன்ற விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும். ஆனால் இந்த அதாவது ரிகன்சிலியேஷன், அதாவது இன்று சர்வதேசம், அதாவது சர்வதேசம் என்பது அமெரிக்கா தலைமையிலான அனைத்துலக நாடுகளும் அங்கே ஒரு அதாவது மறு பரிசீலனையும் மற்றும் இணைந்து வாழ்தலும் தேவை என்பது கூறுவதற்காகவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும், அது கடைசியாக எடுத்த இந்த இமாலய பிரகடனம் தொடக்கம் அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் அல்லது மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபையில் 51.1 என்கின்ற வரைவை 2 ஆண்டுகள் காலம் நீடித்தது கூட, மன்னிக்கணும் 1 ஆண்டு என்று நினைக்கின்றேன், அதை கூட செய்தது கூட அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். அவை செய்வதற்கான காரணம் என்னவென்றால் அங்கே இனங்களிடையேயான பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை. வணக்கம். வணக்கம், அமலன் கேட்கிறேன். அமலன் சொல்லுங்கள். நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களின் ஆவலங்களோட விருப்பங்கள் உண்மையிலேயே வேறு. இப்ப நடந்து முடிந்த வாக்காளர் தாயகத்துல என்ன நடந்திருக்குது, 9,000 வாக்குகள் கூப்பா யாழ்ப்பாணம் 9,000 வாக்குகள் அந்த கட்சிக்கு போட்டிருக்கணும். இப்ப எங்களோட விருப்பங்கள்ல நாங்கள் இங்க காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப சில முன்னுக்கு வந்த நேர்கள் சொல்லிச்சுன்னா நாங்கள் மாத்தலாம்னு சொல்லி எங்களோட விருப்பங்கள் எங்களோட வேறையா இருக்கலாம். இப்ப 9ஆம் ஆண்டுல இருந்து 2009 இருந்து 14 வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் எங்களோட தலைவர் மாத்துவினம் செய்வினம் மாத்தினோம். இப்ப இன்னும் 5 வருஷத்துல மாத்தலாம். அப்ப இதைத்தான் அனுரா சொல்றாரு. இப்ப தமிழ், இப்ப நான் சொல்றது கனவேருக்கு பிடிக்காது. தமிழ் தேசியம் என்ற சொல்லுக்கே அந்த சொல்லியே பாதிக்க மாட்டாங்க பாராளுமன்றத்துல. இது அனுபா என்ன சொன்னவர் யாழ்ப்பாணத்துல மற்றதே எங்க போனாலும் தமிழ் முஸ்லிம் எல்லாரும், இப்ப கனடா சுவிஸ் மாதிரி ஜெர்மனி எல்லாரும் இருங்கோ, அவ்வளவுதான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? சரி, அவர் பேசவில்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பை வழங்குகின்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம் ராம்தாசன், நான் செல்வநாதன் கேட்கின்றேன். கூறுங்கள் செல்வநாதன். நாங்கள் இப்ப இதுவரைக்கும் வர இல்லை, அரசாங்கமே நடத்தவில்லை, இப்பெல்லாம் வந்திருக்கோம். இவைகள் எதிர்க்கு எடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்லாம் இந்த ஜேவிபி எதிர்க்கு. இப்ப தமிழருக்கு இல்லை, எது கொடுத்தாலும் அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறவர். அதே மாதிரி சிங்கள பார்லிமெண்ட்ல கூட 3 பேர் 2 பேர் இருந்தோட எதிர்ப்பு தான் தெரிவித்துக் கொண்டிருந்தது, எதுக்கும் சார்பாக போனது இல்லை. சரியா, எதிர்ப்பு தெரிவித்த ஒருவருக்கு இவ்வாறு 3 ஆசனங்களில் இருந்து இத்தனை ஆசனங்களை மக்கள் ஆணையாக ஏன் கொடுத்திருக்கிறார்கள்? சாப்பாடு முக்கியம், முக்கியம் வயிறு, எங்கிட்ட வயிறு முக்கியம், வயிறு அதுதான். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு நிலையை கூறுகிறீர்கள். நான் கூறுகிறேன், இலங்கை பூராகவும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆணை என்பது சிங்கள மக்களுக்கும் வயிறு இருக்கிறது. அவர்களும் இந்த அறகலைய போராட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் ஒரு ஆணையை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு நிலையில் தானே. ஜேவிபி தான் இந்த முக்கியமாக அறகலையை நடத்தினது, ஜேவிபி தான். இந்த கோத்தபாய கலைச்சலுக்கு உண்மையான அனுராண்டா ஆக்கள் தான் பின்புலமா இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இதில் சிங்கள மக்களுக்கு இப்ப வேணும் சாப்பாடு, இதுதான் முக்கியம். உண்மையா எங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த இலங்கைக்குமே உள்ளது. இப்போ பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையில இருக்குது.
இதுல வேலை எதிர்பார்த்தேன் மீண்டும் பெரிய கட்சிகளையும் நம்பி ஏமாந்துட்டு இந்த முறை வேலை கொடுத்துருக்குது. இவ்வளவு கம்யூனிஸ்ட்வாதி. ஆனா எங்க தமிழாக்கள் எதிர்பார்க்க கூடாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருவண்ணு சும்மா கைதிகளை விடுதலை செய்வாங்க, ரோட்டுகளை துறப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இவ்வளவு நாளும் அதுதானே ஒரு முக்கிய கோரிக்கையாகவே இருந்தது. தமிழ் மக்களால் செய்ய முடியாத ஒன்றாக இருந்ததே அந்த கோரிக்கை தானே. அஜித் வந்திருந்தாலும் இதை செய்வேன், அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், உண்மையா கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு பெரிய ஒரு தோல்வி. எங்கட தமிழ் பிரதேசத்துல எங்கட தமிழ் தேசியம் அடிபட்டது. சரி, நன்றி செல்வநாதன். நிகழ்ச்சிகள் கலந்துள்ளமைக்கு. சுரேஷ், இன்னொரு முக்கியமான விடயம், குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. ஒரு தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை இருந்த நிலையில் தமிழர்கள் எந்த பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்பதனை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருந்தது. அந்த சக்தி இல்லாத வெற்றிடத்தில் தமிழர்கள் இப்பொழுது அவர்கள் மீது அல்லது அவர்கள் விடுகின்ற தவறுகளை சுட்டி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கான துரோகி என்ற ஒரு சொல் அடிக்கடி பாவிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இதனால் பலரும் இவ்வாறான விடயங்களை பேச முடியாதவர்களாக புறந்தள்ளப்படுகிறார்கள். இது ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கின்றது. இவற்றை எவ்வாறு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அடித்தளத்தை சிறப்பாக மேற்கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக தமிழர்கள் தொடர்பாக பேசுகின்றவர்கள் கூட புறந்தள்ளப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இதனால் பலர் இந்த அரசியல் பரப்பிலிருந்து விலகுகின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் காணப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த மட்டத்தில் இருந்து விலகி செல்லுகின்ற ஒரு நிலை என்பது எதிர்காலத்தில் அரசியலில் தமிழ் இளைஞர்கள் ஈடுபடாத ஒரு நிலைக்கு கூட இட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கவலை இருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, இதற்கான பதில் ராம், நாங்கள் மக்களிடம் விட வேண்டும். எவ்வாறு இந்த பிரிவுகள் ஏற்பட்டன, பிளவுகள் ஏற்பட்டன என்பதை ஆராய சொல்லி அதாவது முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிடித்து சென்றதே ஒரு கட்சியினர் 3 ஆசனங்களை கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் 2 ஆசனங்களை கொடுத்துவிட்டு 3வது ஆசனத்தை நீங்கள் கரையோர மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதியை கொண்டு வாருங்கள், தாரோம் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் ஏற்கனவே இருந்த தயாரிப்பில் அவர்கள் புலம்பெயர்ந்த தரப்புகள் கொடுத்த அறிவுறுத்தலின்படி பிரிந்து சென்றார்கள். அதுதான் முதல் பிளவாக தமிழ் மக்களிடையே ஏற்பட்டது. மற்ற விடயம் நீங்கள் கேட்டீர்கள், அந்த துரோகிகள் என்று கூறுவது என்பதெல்லாம் அது காலம் கடந்து விட்டது. அந்த காலம் கடந்து விட்டது ஏனென்றால் இப்பொழுது யார் இந்த தீபத்தை எடுத்துச் செல்கின்றார்கள் என்கின்ற நிலையைத்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்கள், தமிழரசு கட்சி தான் அனைத்து மாவட்டங்களிலும் பாராளுமன்ற உறுப்பை பெற்றதாகவும் 5 தமிழர் பிரதேசங்கள் அனைத்திலும் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் தமிழர் தரப்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுபக்கமாக இந்த எவ்வாறு தீர்க்கலாம் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளுக்கு அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் பணமூட்டலையும் அழுத்தங்களையும் கொடுத்து தங்களுடைய பொம்மலாட்ட காய்களாக சூம் மீட்டிங்களில் அங்குள்ள தலைவர்களை கொண்டு வந்து தாங்கள் இங்கே பணம் திரட்டுகின்றோம் என்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு பணம் திரட்டி வழங்குவது போன்ற இந்த மலின செயற்பாடுகளில் இருந்து தாங்கள் தான் ஏதோ விடுதலையை காவி செல்கின்றவர்கள் என்ற ரீதியில் பல குழுக்கள் செயற்படுகின்றன. அது ஒரு தனிநபர்கள் கூட அவ்வாறு செயற்படுகின்றார்கள். அதனை நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு அக்கறை இருந்தால் அங்கே போய் தொண்டார் முயற்சியில் செய்வதை விட்டு அங்கே உள்ளவர்களை பிரித்து, அதாவது இவ்வாறு கூறுங்கள், இந்த தேர்தலில் மையமாக சிலர் முன்வைத்த கோரிக்கைகள் யாருக்கும் வாக்கு போடுங்கள், ஒருவருக்கு மட்டும் போடாதீர்கள் என்று. அது அவர்களுக்கு தெரியவில்லை அங்கே என்ன மாதிரி வாக்கெடுப்பு அந்த முடிவுகளை தரும் கணிதவியல் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றது என்று. எனவே அரசியல் கட்டமைப்புக்கு உட்பட்டுத்தான் தேர்தலில் குதிக்கின்றார்கள். ஆகவே அதனை புறக்கணிக்கின்றது என்ற விடயத்தை சொல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான். அந்த தேர்தலில் வாக்களிக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பது அறியக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், ராதா பிரான்சிஸ். சொல்லுங்கள் பிரான்சிஸ். இலங்கை முழுக்க இந்த மாற்றம் வந்தது அந்த கொரோனா வந்ததுல இருந்து நிறைய மக்களுக்கு உணவு இல்லை, உடை இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, கரண்ட் இல்லை, ஃப்ரிட்ஜுக்கு சாமான் இல்லை. அங்க வெளிநாடுகள் மாதிரி அங்க எல்லாம் பெரிய அநியாயங்களை செய்ததால இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்யாட்டிலும் இந்த எலெக்ஷனில் ஊழல் இல்லாத எல்லா மக்களுக்கும் ஏதோ உணவுட கிடைக்கக்கூடிய அரசியல் தான் வந்திருக்கும். மற்றது முந்தின எல்லாருக்கும் வாக்குரிமையும் இருக்கு. இலங்கையில அவர்கள் அந்த எலெக்ஷன் கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு. அப்ப அந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலம் அவர்கள் வெளிநாடுகள்ல இருந்து ஆக்கள் சுயேட்சையெல்லாம் கேட்க பணம் கொடுப்பார்கள். அப்படி கொடுத்து பழைய நீண்ட காலமாக இந்த சிங்கள கட்சியும் நான் 13 கொடுப்பேன் வரையில 11 கொடுக்க மாட்டேன் வரையில மக்கள் இப்ப அதை நம்ப இதை தொழில்நுட்பம் வந்து எல்லாத்த தொலைபேசியிலையும் எல்லாம் வருகிறது. அதால மக்கள் இவ்வளவு மாற்றத்தை செய்திருக்கணும்.
நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து ராதா பிரான்சிஸ் சேவியர். இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ராமன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றேன். நீங்கள்? நலமா இருக்கிறேன். இல்ல, மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து அதிகார மாற்றத்தை தான் செய்திருக்காங்க. ஏன்னா வென்றவர்களும் தோற்றிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தோற்றிருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நமக்கு இருக்கிற கோரிக்கைகளும் தோற்றிருக்காங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் சிங்கள தேசத்துல தாங்கள்லாம் சிங்கள மக்களுக்கான ஆதாரம் என்று சொன்னவர்களும் தோற்றிருக்காங்க. இதுல என்ன விடயத்தை சொல்ல வருதுன்னா, வடக்கு திங்கள் சொன்ன கிழக்கு மாகாணம் ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் இன்றும் இப்படியான பிரச்சனையால பாதிக்கப்பட, அதாவது காணிகள் இழக்கிறது, மற்றது சிங்கள முஸ்லீம் மக்களால அங்க மட்டக்களக்கூடிய மக்கள் பாதிக்கப்படாது. அவர்களுக்கான ஆதாரங்கள்ன்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருக்கு. இந்த வேலை அவர்கள் தான் அதுக்கான, மற்றது நேரடியா கருணா பிள்ளையானவர்களால மட்டக்களப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப அவர்கள் இன்னொரு சிங்கள தேசத்தை நம்ப மாட்டாங்க. அவர் தாய தமிழ் வடக்கு பகுதியில் என்ன பிரச்சனை இருந்தால் வகுப்பு செய்தி இருக்கிற மக்கள் இந்த அவர்களுக்கு சரியான ஒன்றை தீர்மானிக்கலாம் போட்டு அங்க அந்த அனுராவர்களுடைய பிரச்சாரம் அதிக அளவுல இளைஞர்களுக்கு நாங்க அங்கே நின்று இருந்தேன். அங்க இருந்து நின்ற எல்லாரும் அந்த அவர்களுடைய என்ன சின்னம் என்று தெரியாம கூட மணிக்கூடண்டு 60 பேர் மணிக்கூடன்னு சொல்லி அவர் வாக்களித்தாரு. மக்களுக்கு அரசியல் பிடிதல் மற்றது மக்கள் ஒரு என்ன சொல்லணும், அதிகாரத்தை இப்ப அரசியல் தேவையில்லை, எங்களுக்கு அதிகாரம் மாற்றம்தான் தேவை என்ற ஒரு கொள்கையில ஒட்டுமொத்த இலங்கை மாறிட்டு. அதாலதான் இந்த மாற்றோடைய மற்றபடி காலப்போக்கில் இவர் சரியா போனாருன்னா இவர் வெல்லுவார். இவர் சரியா போகவில்லை என்று சொன்னால் மீண்டும் அந்த மக்கள் அதுக்கான திருப்ப மீண்டும் ஒரு அறகலைய போராட்டம் போன்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவருடைய கையிலான் இருக்கு. அதிகாரத்தை இவர் அதிகாரமா பயன்படுத்தினா இவர் ஆட்சி போகும், அரசியலா பயன்படுத்துவார் சொன்னா அவர் அரசியல் நிலை. எவ்வாறு ஒரு யுத்த வெற்றி நாயகனாக மஹிந்த ராஜபக்ச போற்றப்பட்டு சிங்கள மக்களால் பின்னர் தூக்கி எறியப்பட்டாரோ அதே போன்ற ஒரு நிலை உரிய விடயங்களை செய்யாது விட்டால் மக்களே அதற்கான ஆணையை வழங்குவார்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மாறன். இப்பொழுது அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ராம் சார், நான் ராசநாதன். ராசநாதன் சொல்லுங்க. அது என்ன 2 நாளைக்கு ஒரு ஆய்வாளர் சொல்லியிருந்தார் என்றால், அப்பா குடிகாரன் பக்கத்து விட்டு அப்பாவை அப்பான்னு கூப்பிடலாமோ. அப்ப இவ்வாறான ஒரு மனோநிலை ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த எங்களுடைய தமிழ் தேசியத்தை எடுத்து சென்ற வடக்கு அல்லது எங்களுடைய தமிழ் தலைவர்கள். அப்ப இப்ப நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு மாற்றம் வேணும் என்று சொல்லி சிங்கள தரப்புல மாற்றம் வந்திருக்கோம். அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்ன, எங்களுக்கு என்ன பொருளாதார பிரச்சனை? மற்றது இப்ப பொருளாதார பிரச்சனை இல்லை என்று சொல்லுகின்றீர்களா நீங்கள்? தமிழர்களை பொறுத்தவர்களை பிரசாந்த் என்ன பொருளாதார பிரச்சனை இருக்கு? நீங்கள் பல பகுதிகளுக்கும் சென்று பார்வையிடவில்லை என்று நினைக்கின்றேன். இல்ல அப்படி அந்த மன்னி பகுதிகள்ல அந்த பின்தங்கிய இடங்கள்ல சில இது எத்தனையோ குடும்ப தலைவர்களை இழந்த பெண்கள், அவயங்களை இழந்தவர்கள், இன்றும் பசிக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. நீங்கள் எந்த அடிப்படையில் அதனை சொல்லுகின்றீர்கள் என்பது தெரியாமல் இருக்கிறது. நானும் அது தொடர்பான பணிகள்ல ஈடுபடுற ஆள். நாங்கள் இங்க அப்படி இருந்தோண்டு நீங்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை கூறுகின்ற பொழுது ஒரு பொது தளத்தில் பலரும் நினைப்பார்கள் அங்கு எல்லோரும் சுபிட்சமாக இருக்கிறார்கள், பொருளாதார பிரச்சனை இல்லை என்று. நீங்க யாழ்ப்பாணத்தை போய் பாருங்க. தனியே ஒரு இடத்தை வைத்து நீங்கள் எல்லோரையும் மதிப்பிட முடியாதல்லவா? இல்ல நீங்க சொல்றது சரி. ஏனென்றா இப்ப அந்த வன்னி பகுதிகள்ல பின்தங்கிய இடங்கள்ல இவர்கள் புலிகளை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு தமிழ் மக்கள் கூட்டம் இருக்கிறது. என்ன அவர்களுக்குத்தான் பலவிதமான வழிகள்ல இங்க உள்ள அமைப்புகள் அவர்களுக்குள்ள வாழ்வாதாரங்கள் அதுகளை செய்து கொண்டு மற்றது இப்ப செந்திருக்கும் இந்த இதுல எல்லாம் நாங்க சேர்ந்து கணக்கு விடயங்களை செய்யறோம். அது அப்ப சிங்களவர்கள் இருக்கிற மாதிரி பொருளாதார பிரச்சனை தமிழர்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, நன்றி. அது உங்களுடைய கருத்து. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். 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 யார் பேசுகிறீர்கள்? ராஜன். வணக்கம் ராம். வணக்கம் ராஜன், சொல்லுங்கள். வணக்கம் சுரேஷ். இந்த மாற்றம் எங்கள் தமிழரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு தேவையான மாற்றம் இப்பத்திய காலகட்டத்தில். ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் கட்சிகளை நம்பி நாங்கள் இவ்வளவு காலம் அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எங்கள் தமிழ் இனத்துக்கு எந்த ஒரு முடிவும் வரவில்லை. அதனால் இந்த மாற்றம் எங்கள் தேசிய தலைவர் நினைத்தது போல இது கட்டாயம் இந்த காலகட்டத்திற்கு இந்த மாற்றம் தேவை. இனிவர போற காலங்களில் இந்த ஜனாதிபதி இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை வைத்துத்தான் அடுத்த எதிர்காலத்தில் வார எலெக்ஷன்களில் சரியான தமிழ்
ஆக்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். மாகாண சபை தேர்தல்களும் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விடயமாக தமிழர்களால் சிந்திக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்குள் நெருங்கி இருக்கின்றோம். பல நேர்களுடைய கருத்துக்களை சுரேஷ் நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நேர்களும் கேட்டிருப்பார்கள். எல்லோருடைய கோரிக்கையும் தமிழர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இந்த வெற்றியானது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட தமிழர் தரப்பில் இருந்து அவர்களுக்கு வாக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுக்கான ஒரு நிலையான தீர்வு திட்டத்தை முன்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்களுக்கு அவர்களுடைய மனங்களில் உரக்க கூறியிருக்கும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் நீங்கள் குறிப்பிட வேண்டிய கருத்துக்களை நிகழ்ச்சியின் நிறைவில் சுரேஷ் நீங்கள் சொல்லலாம். ஆமாம், முதற்கட்டமாக இது ஒரு வரலாற்று புரள்வு. இந்த வெற்றி என்பது ஏற்கப்பட வேண்டியது ஒன்று என்பது மக்களுடைய தீர்ப்பாக இது கிடைத்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை. இது கொண்டு வரப்போகின்ற விளைவாக அவர்கள் நிச்சயமாக தாங்கள் இனிவரும் 5 ஆண்டுகளில் எவ்வாறான வழிவகைகளை செய்வார்கள், மேலும் தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்களா, தமிழர்களை இணைத்து செல்வதற்கான வழிமுறைகளை ஈடுபடுவார்களா, எவ்வாறு இவர்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் சர்வதேசத்திற்கு செய்திகளை சொல்ல போகின்றார்கள். பல இத்தியாதிகள் இந்த விடயங்களில் தங்கி நிற்கின்றன. ஆனால் மாற்றம் ஒன்று தேவை என்பதை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். மறுபக்கமாக இங்கே குறிப்பிட்ட கருத்துக்கள் சில கவலை தருவதாக இருக்கின்றன. அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பெரும்பான்மையானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள் என்பது கண்கூடான விடயமாக இருந்தது. குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்கள் என்பன கணக்கெடுக்க முடியாத அவலங்களை, அத்துடன் வவுனியா, யாழ்ப்பாணம் கூட, யாழ்ப்பாணத்தில் கூட அந்த பல பகுதிகள் இருக்கின்றன என்றும் அது தெரியாத ஒன்றாக பகுதிகள் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அல்லது நகர பகுதியில் செல்பவர்களுக்கு நிலைமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வறுமை கோட்டின் கீழே அல்லது வாழ்வாதாரம் இன்றி இருக்கின்ற மக்கள், அதற்கு இப்பொழுது சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணமாக இருக்கும். என்றால் யாழ் நகரத்தில் இருக்கின்ற பிரம்மாண்டமான ஹோட்டல்களையும் கட்டடங்களையும் அவர்கள் வெளியுலகுக்கு காட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு வெளிநாட்டுக்கு நிகரான வாழ்க்கை இருப்பதாக பலரும் நினைக்கிறார்கள். ஆமாம், இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அந்த மிகவும் பிரபலமான ஒரு காணொலியாக ஒரு பெண் குறிப்பிட்டிருந்தார். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் பொழுதாக இருக்க வேண்டும். நாங்கள் படுகின்ற பொருளாதார அவலங்கள் உங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு நல்ல குடும்ப பெண், அதாவது நடுத்தர குடும்ப பெண், ஒரு படித்த பண்பான பெண். அவர் சொல்லியிருந்தார், புலம்பெயர்ந்தவர்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருங்கள், எங்களுக்கு இங்கே பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது, அது தொடர்பான வகையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கின்றோம் என்று அவருடைய கருத்து தான் அங்கே எதிரொலித்திருக்கின்றது. இது எங்களுடைய கருத்தில் அல்லது நாங்கள் இதனை ஆதரிப்பதாக சொல்லவில்லை. மறுபக்கமாக இனி வரும் காலங்களிலாவது மக்கள் மத்தியில் ஒரு மனங்களை புரிந்து கட்சிகளை ஒற்றுமையாக செயற்படுவதற்கு வழிவகுப்பது. இப்போது குறிப்பிட்டீர்களானால் இந்த காணாமல் போன பெண்கள் அண்மையில் ஆதங்கத்தை வெளியிட்டிருந்தார்கள், தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாக. ஆனால் அவர்கள் மத்தியில் தமிழரசு கட்சி சென்ற பொழுது அவர்களை விரட்டுங்கள், அவர்களுடைய அதாவது அவர்களை தமிழரசு கட்சிக்கு எதிராக போராடும்படி இன்னொரு கட்சி தோன்றியது. அதை அவர்கள் அரசு மீது போராட சொல்லி கேட்கவில்லை. நீங்கள் சம்பந்தனின் குடும்பாவி ஏறியுங்கள், சுமந்திரனின் குடும்பாவி ஏறியுங்கள், அவர்களை உங்களுக்கு கிட்ட வரவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். மறுபக்கமாக மாவீரர்கள் என்பவர்கள் அனைத்து மக்களுக்குமே உரியவர்களாக இருந்தும் அவர்களை ஒரு தரப்பு காவி செல்வதும் அல்லது திலீபனின் படத்தை வாக்குக்காக எடுத்து செல்வதும் அல்லது மாவீரர் நிகழ்வுகளில் தாங்கள் தான் முன்னிலையில் நிற்பதும் அவர்கள் பெற்ற வாக்குகளை வைத்து பார்த்தால் அங்கே ஒரு கேள்வியை எழுப்ப போகின்றது. இவ்வளவு பேர் தானே அவர்கள் மாவீரர் ஆதரவு உள்ளவர்கள் என்று. அது தவறான விடயம். அவ்வாறு இல்லை. மாவீரர்களுக்கான ஆதரவு என்பது ஒட்டுமொத்த மக்களிடமும் இருக்கின்றது. ஆனால் அதனை பிரித்து விடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் எதிர்த்தன்னும் அவ்வாறான செயற்பாடுகளை செய்து மலினப்படுத்தாமல் இருந்தால் நிச்சயமாக மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். சரி, நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஏராளமான நேர்கள் அழைப்பில் காத்திருக்கிறார்கள். இருந்தால் பொழுதிலும் நமது நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். நமது சமூக தளத்தில் இது பதிவேற்றம் செய்யப்படுகின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களை அதிலும் எதிர்பார்க்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி. இன்றைய ஒலிபரப்பு இத்தோடு நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.